च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। 23/4/2011 பகல் 12 மணி சனிக்கிழமை. கடந்த 90வது ஸ்லோகத்தின் விரிவாக்கம் சொல்லப்படுகிறது. ஆக நன்றாக மனிதர்கள்தான் இது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தத்துவத்தை மனிதன் மட்டும்தான் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். காரணம், அவனுக்கு 6 அறிவுகள் உண்டு என்று தெரியும். 6 அறிவு மனிதன் இதை தெரிந்து கொள்ளுவது ஒரு சராசரி நிலைதான். 6வது அறிவை இவன் பிரித்து பார்ப்பதில்லை. இவன் பிரிக்க வேண்டாம், அது பிரிவதில்லை. இந்த 6வது அறிவனை பிரித்து பார்க்க முயலும் போது இறைவன் உன்னை முழிக்கச் செய்கிறான். சிலருக்கு அந்த 6வது அறிவை இறைவனே பிரித்து விடுகிறான். அது ஒரு விசேஷம்தான். ஐந்து அறிவு வரை பரவிஷ்ணுவின் தத்துவம் மறைந்து இருக்கிறது. 6வது அறிவின் பரதத்துவத்தை அறிந்த ஒரு, அதாவது பரவிஷ்ணுவின் தத்துவத்தை அறிந்த ஒரு மனிதன் 1 முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்திற்கும் இந்த ஒழிப்பினை ஏற்படுத்த முடியும். அல்லது கிருஷ்ணா என்று சொல்கிற பொழுது இந்த பரவிஷ்ணுவின் தத்துவம் முடித்துக் கொள்ளுமா? முடித்துக் கொள்ளும். ஒன்று முதல் 5 அறிவுக்குள் சந்நியாசத்தின் நிலை உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த 1 to 5 அறிவு வரை சந்நியாசத்தின் தத்துவம் அதற்குள் அடங்கியிருப்பது அதற்கே தெரியாது. ஒரு நெல்மணியை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு 100 நெற்களை விதைக்கிறோம். ஆயிரக்கணக்கான நெல்கள் குவிகின்றது. ஆயிரக்கணக்கான நெல்களை விதைக்கிறோம். பல மூட்டைகள் நிரம்பும் அளவுக்கு அறுவடை செய்கிறோம். இது
ஈகையின் சிறப்பு. அடுத்து அந்த நெல்லானது தன் மேலே இருக்கக்கூடிய உமியை விடுத்து வெளிவருகிறது. இது கருணையின் நிலை. அடுத்தது அந்த அரிசியை நெல்லுக்கு முன்னே பிரிக்கிறோம். அரிசிக்கு முன்பாகம் நெல்லில் பச்சை அல்லது புழுங்கல் அரிசி என்று பிரிக்கிறோம். இந்த நெல்லை வேக வைத்து உணர்த்துவது புழுங்கல். நெல்லை தரையிலிட்டு உலர்த்தி வேகாமல் இருக்கச் செய்து உமியை நீக்குவது பச்சை அரிசி என்கிறோம். பாயில் அண்ட் ரா ரைஸ் என்று சொல்வார்கள். ஒரு அரிசிக்கு 2 தன்மை. இந்த தன்மையை அடைந்த அரிசி ஒரு மனிதனின் உணவாக மாற்றப்படுகிறது. இது தியாகத்தின் நிலை. தியாகம் நிலை அடைந்த அந்த அரிசியானது இரத்தமாக மாற்றப்படுகிறது. இது சேவையின் மனப்பக்குவம் அடைகிறது. தன்னை உருமாற்றச் செய்து மனிதனின் கழிவு மலமாக வெளிவருகிறது. இதற்கு முன் இது பல வகையான இரத்தத்தின் பகுதிகளாக மாற்றப்படுகிறது. இது சந்நியாசம்தான். ஆனால் அந்த ஓரறிவு இருக்கக்கூடிய தாவர ஜந்துக்களுக்கு இது சந்நியாசம் என்று வழங்குவதில்லை. அதற்குள் சந்நியாசம் புகுந்திருக்கிறது. அதற்காக அது மாயை என்ற தன் நச்சுத்தன்மையை விடுத்து அமுதம் என்று சொல்லக்கூடிய உணவாக பரிமரிக்கிறது. இது சேவையின் பக்குவத்திலே வந்து தியாகத்தின் நிலை அடைந்து இரத்தமாக மாற்றப்பட்டு மனிதன் உயிரோடு இருக்கிறான். இது அவனுக்கு ஆகாரமாக அமைந்து விடுகிறது. இதில் சந்நியாசம் உண்டோ இல்லையோ நன்றாக கவனிக்க வேண்டும். சூரியனுடைய கதிர்களை வாங்கி சில மலர்கள் மலர்கிறது. அந்த மலர் தன்னை இறைவனிடத்திலே ஒப்படைத்துக் கொள்கிறது. ஆனால் அது மனிதனின் கை வழியாகத்தான் போக வேண்டும் என்று அவன் கரமேந்தி சென்று கோவிலை அடைகிறது. இங்கு ஒரு கேள்வி பிறக்கும். மாண்டவன் கழுத்திலே அணிகிறாரே, அதுதான் உன்னதமான மலர்கள். ஏன் அது உன்னதமான மலர்கள் என்றால், அந்த இறந்த மனிதனின் உடலுக்கு பெயர் ஜகர்த்தா நிலையான உடல். இதுபோன்று ஓரிரு அறிவுள்ளவைகள் அனைத்தும் தனக்குள் சந்நியாசத்தை புகுத்துக் கொண்டு வளர்கிறது. இந்த சந்நியாசமே பரவிஷ்ணுவின் நிலை. பரவிஷ்ணுவின் நிலை. இவைகள் அனைத்தும் பஞ்சபூதங்களோடு ஒன்றி, இவை அனைத்தும் பஞ்சபூதங்களோடு ஒன்றி வாழ்வதால் தனக்குள்ளே இருக்கக்கூடிய சந்நியாசத்தின் நிலை அதுகள் உணர்வதில்லை. 5 அறிவறையிலே உள்ள அனைத்தும் சந்நியாசத்தை தழுவி வாழ்கிறது. அதிலே கூட சிலது நச்சுத்தன்மை, விஷத்தன்மை வாய்ந்தது உண்டு. உயிர்கொல்லி தாவரங்கள் கூட உண்டு.
ஆனால் மனிதன் இந்த சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியும். சந்நியாசம் என்பது கற்பிப்பதனால் வருவதா? இல்லை. அது இறைவனோடு ஒன்றிவிட்ட பிறகு தானாக மலர்வது. ஆறறிவு இருக்கின்றது சிந்திப்பதற்கு, சிந்திப்பதில்லை. ஆறாம் அறிவு என்பதே இறைவனை தெரிந்து கொள்ளும் அறிவாக அமைகிறது. அந்த ஆறாவது அறிவின் நிலையை மனிதன் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. சற்று சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் ஆறாவது அறிவின் நிலையில் இறைவனை எந்த விதமான யோக சூத்திரங்கள், யோகத்தின் சூத்திரங்கள் பயிலாமல் இறைவனை கண்டுபடலாம். அருணகிரிநாதர் ஒரு நாளிலே கற்றான். பட்டினத்தார் காதற்ற ஊசி வாராதென்று ஒரு வரியை படித்தவன் அவனுக்கு சந்நியாசம் வந்தது. இது எப்படி வந்திருக்கும்? ஒருவர் ஓலைச்சுவடியிலே எழுதி வைத்திருந்தார். அதை எடுத்து பட்டினத்தார் படித்தார். அன்றோடு இல்லறத்தை துறந்து வெளியேறினார். அதே வாசகத்தை நாம் பலமுறை படித்திருக்கிறோம். ஏன் சந்நியாசம் வருவதில்லை? ஆயிரமான முருகன் பாடல்களை பாடினான். ஒரு நொடியிலே சந்நியாசம் வந்தது. அந்த பாடல்கள் அனைத்தும் நாம் பாடுகிறோம். ஏன் சந்நியாசம் வரவில்லை? அடைய முடியாதா? அடையக்கூடிய தகுதியும் அடைந்த பின் அதனை வழிமுறையில் கொண்டு வருவதையும் மனிதனால் மட்டுமே முடியும். சில ஓர் அறிவு தாவரங்களிலே இந்த பரவிஷ்டுவின் தத்துவம் அடங்கி இருக்கிறது. சந்நியாசத்தை அருளும் அளவிற்கு அடங்கியிருக்கிறது. இனிமையான பழ வகைகள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏ ஃபார் ஆப்பிள் என்பீர். அதன் ரசத்தை பருகுகிறோம். அதன் சக்தியை உணர்ந்து பார்க்க வேண்டும். கரும்பின் சக்தியை பாரும். மனித உடலிலே சர்க்கரை வியாதி என்று ஒன்று உண்டு. குறையும் கூடும். குறைந்த காலத்திலே அந்த இனிப்பை சற்று சேர்த்துக் கொண்டால் சரி நிகராகிறது. உயிர் போகும் தருவாயை அது காப்பாற்றுகிறது. அது என்ன சக்தி? பரவிஷ்ணுவின் சக்திதான். இதை நாம் அன்றாடம் அனுபவிக்கிறோம். சரி, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் உண்மை இல்லை. பசி என்று ஒன்று வருகிறது. சில மணி நேரம் அதை நாம் தாங்குகிறோம். உணவருந்திதான் ஆக வேண்டும் என்று நிலைக்கு தள்ளக்கூடிய நேரத்திலே நாம் என்ன செய்கிறோம்? உணவை அருந்திவிட்டால் பசி மறைந்து மயக்கம் வந்து
ஓய்வுக்கு மனம் தள்ளுகிறது. அந்த பசிய நேரத்திலே அருந்திய உணவுதான் பரவிஷ்ணுவின் தத்துவம். சரி, வில்வத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். துளசியை எடுத்துக் கொள்ளுங்கள். இதில் அன்னை மகாலட்சுமியின் ஆக்ரஷ சக்தி, அதீத சக்தி அதில் அடங்கி இருக்கிறது. அதை வைத்து பூஜித்தால் சந்நியாசமும் வந்துவிடுமோ என்று பயப்பட வேண்டியதில்லை. லௌகீகத்திற்கு தேவையான அனைத்துகளும் நடக்கும். நீ உன் மனதை வெற்றி கொண்டு உடைத்துக் கொண்டு போனால் சந்நியாசம் தெரியும். சந்நியாசம் என்பது செயல்முறையிலே வருவதல்ல, ஒரு நொடிப்பொழுதிலே அதை தெரிந்து கொள்வதுதான் சந்நியாசம். இது குரு மூலியமாக வரும், இறைவன் மூலியமாக வரும். இது மனிதனுக்கு மட்டும்தான் பாடம் நடத்தப்படுகிறது. திருப்பாவை என்ற ஒரு நூல் ஒரு பெண் எழுதியிருக்கிறாள். அதிலே 30 பாசுரங்கள் உண்டு. அந்த 30 பாசுரத்தையும் வருடம் ஒரு முறை வரக்கூடிய தைக்கு முன் மாதமான மார்கழியில் வாசிக்கிறோம். அதன் வேதாந்த தத்துவம் என்னவென்றால் பரவிஷ்ணுவின் தத்துவம்தான். எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் வாசித்தனர். எவராகிலும் சந்நியாசத்தை அடைந்ததுண்டா? ஆண்டாள் பாசுரத்தை மார்கழியிலே வாசிக்க திருமண வைபவம் கூடும். ஆண்டாள் கூட திருமணத்தை அரங்கனோடு முடித்துக் கொள்கிறார். ஆறறிவுக்கு அகப்புறம் என்று சொல்லக்கூடிய இருநிலையிலும் சந்நியாசம் பெறலாம். 5 அறிவு வரை அகப்புறம் தெரியாது. சந்நியாசம் என்பது எப்பொழுதுதான் வரும்? உனக்கு ஒருவன் உடல் கொடுத்தான், உன் தந்தை தாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். மிகவும் அபத்தமானது எது? இறைவன்தான் உன் தந்தையின் விதைக்குள்ளே பரிமாணமாக இருந்தான். தாய் அதை ஏற்றுக்கொண்டாள். கரு என்றது குழந்தையாக பிறந்தாய். நெல் தன்னை மனிதனுக்கு தாரை வார்த்து கொடுத்தது, பழம் தன்னை தாரை வார்த்து கொடுத்தது. நீ வளர்ந்தாய், 6 அறிவு பெற்றாய். 5வது வயதுக்கு மேல் 6 அறிவின் நிலை பகுத்து தொகுத்து சிறிது சிறிதாக தெரிந்து கொள்வாய். பிறக்கும் போதே 6 அறிவு இருப்பதில்லை. சிந்திக்க வேண்டும். இங்கே மலம் சென்ற ஒரு குழந்தை அதிலே அமர்ந்து கைத்தட்டிக் கொண்டிருக்கும். அப்பொழுது 6வது அறிவு மலரவில்லை என்பதுதானே பொருள். அந்த மலத்தை உடலில் பூசிக்கொள்ளும், வாய் வழியாக தின்றுவிடும், தெரியாது. தாய்தான் அதை சீர் செய்கிறாள். அந்த மலம்தான் அதற்கு ஒரு மருந்து. வயது முதிர அதே மலத்தை மனிதன் உட்கொண்டால் காலரா நோயால் பீடிக்கப்பட்டு மாண்டே போவான். சிந்திக்க வேண்டும். வயது முதிர முதிர 6வது அறிவின் நிலை பகுத்து தொகுத்து
புறத்திலே தெரிந்து கொள்ளும். இந்த ஆறாவது அறிவை அகத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். அகத்திலே எப்படி தெரிந்து கொள்வாய்? சிந்திக்க வேண்டும். மனிதனாகிவிட்டாய், வளர்ந்தும் விட்டாய். 5 அடிக்கு மேல் வளர்ந்திருப்பாய், 3 அடி கொருக்கிலே வளர்ந்திருப்பாய். நன்றாக உடலும் அழகும் இருக்கும், அவயங்கள் வளர்ந்திருக்கும். 6வது அறிவு உள்ளே வளர்ந்ததா? 6வது அறிவின் வெளித்தாக்கம் வெளியில் உள்ள பொருட்களை விரிவாக்கம் செய்து கொள்ளும். வெளியில் உள்ள பொருள், கட்டடம், மரம், செடி, கொடி, வாகனம், மனையாள், இவையெல்லாம் புறத்திலே உள்ள பொருள். அகத்திலே இந்த 6வது அறிவை நுழைப்பதில்லை. அழகாக இருப்பாய், அறிவிருக்கும், அத்தனை ஒய்யாரமாக இருப்பாய். ஒன்றும் இது புதிதல்ல. நீ பிறந்த உனக்கு 6வது அறிவு 12 வயதிலே மலரத் தொடங்கும். எப்பொழுது நீ உலக இன்பத்திலே ஆசைப்படுகிறாயோ 6வது அறிவின் கிளர்ச்சி உனக்கு ஏற்படும். ஆனால் அந்த கிளர்ச்சி உடல் பற்றிலே வைத்து மனைவி, மகள் என்ற சொல்லக்கூடிய உடல் மேல் வைத்து நுகருவாய். மனைவி மேல் உடல் பற்று வைப்பது இனப்பெருக்கத்தை செய்து கொள்வதற்கு, மகள் மகன் மேல் உடல் பற்று வைப்பது பாசத்தினை வளர்ப்பதற்கு. அந்த நிலை கூட ஒரு மாயைதான். சரி, வளர்ந்தாகிவிட்டது. இதற்கு யார் காரணம்? இறைவன் காரணம். இறைவன் எங்கே இருக்கிறான்? உன் உடலிலே இருக்கிறான். உடலிலே எங்கே இருக்கிறான்? இதயத்திலே இருக்கிறான். இதயத்தில் அவ்வளவு உயரமான இறைவன் உண்டா? இல்லை. உன் சுண்டு விரலிலே இருக்கக்கூடிய கடைசி அங்குலமான அந்த அளவுக்கு இறைவன் அமர்ந்திருக்கிறான். அந்த இறைவன் அமர்ந்திருப்பதால்தான் புறத்திலே இருக்கக்கூடிய மாயை அனைத்தும் பாசத்தாலும் காமத்தாலும் உணர்கிறாய், உணர்ந்து அனுபவிக்கிறாய். நீ 6வது அறிவு அடைந்து விட்டதாக இருக்கிறாய். 6வது அறிவை நீ அடையவில்லை. 5வது அறிவு வரை என்ன செய்கிறதோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறாய். இந்த 6வது அறிவின் நிலை பகுத்தறிவு என்று சொல்லப்படுகிறது. நீயாக உன் அறிவை பகுத்துக் கொள்கிறாய். மகன், மகள், மனைவி, தாய் என்று. பகுத்தறிவு 6வது அறிவுக்குள் அடங்காது. 6வது அறிவுக்கு முன் உள்ள நிலையை பகுத்தறிவு என்று சொல்கிறார்கள். சரி சுற்றி வளைக்க வேண்டாம். சந்நியாசம் என்பது எப்பொழுது வரும்? இதற்கு யோக சூத்திரங்கள் தேவையா? இதற்கு யோக சூத்திரங்கள் தேவையில்லை. நன்றாக வளர்ந்திருக்கிறாய். காது, கண், மூக்கு, மார்பகத்தின் விரிவாக்கம், இடை, தொடை, ஆண்குறி, பெண்குறி, பிட்டம் என்று அழகாக வளர்ந்திருக்கிறாய். சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தனை அழகையும் யார் கொடுத்தது? உள்ளே இருக்கக்கூடிய நாராயணன் கொடுத்தது. அவன் எங்கே இருக்கிறான்? உன் இதயத்துக்குள்ளே இருக்கிறான். உன்னை நீ உன் உடலோடு உன் உடலை அவனிடம் ஒப்படைத்துப் பார். உன் உடலை அவனுக்கு தாரை வார்த்து கொடுத்து விடு.
இப்பொழுது நீ யாருக்கு சொந்தக்காரன்? அந்த பரவிஷ்ணுக்கு சொந்தக்காரன். இதுபோல்தான் அருணகிரிநாதரும் பட்டினத்தாரும் வார்த்து கொடுத்தனர். உன் உடலை அவன் தாங்குகிறான். நேரடியாக சந்நியாசம் வந்துவிட்டது. இதற்கு ஆண் பெண் பேதமில்லை. உருவுகளிலே மனம் நிற்பதில்லை. சந்நியாசத்தை தழுவுகிறாய். ஒரு சிறு உதாரணம். கண்ணன் ஆணின் உருவம் பெற்றவன். அந்த கோபியர்கள் அனைவரும் பெண்ணின் உடல் வாகை அடைந்தவர்கள். அவர்கள் அவனை தந்தையாக எடுத்துக்கொண்டு தன் உடலை கண்ணனுக்கு கொடுத்து விட்டனர். அன்றே அந்த பரவிஷ்ணுவின் தத்துவம் என்ற நிலை சந்நியாசத்தில் புகுந்து கொண்டது. மனம் வேறொரு பொருளிலே நாட்டம் இருக்காது. உலகிலுள்ள அனைத்து பொருள்களையும் விடுத்து, உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் விடுத்து ஒரு உருவத்திற்குள் உன்னை நீ மாய்த்துக் கொள்கிறாய். ஒரே நாளில் வருவது இதுதான் சந்நியாசம். ஒரு க்ஷண நேரத்திலே வருவது சந்நியாசம். இந்த சந்நியாசத்திற்கு முன் ஒரு சிறு மாறுதல். இதை உனக்கே தெரியாமல் உன்னுடைய குருவிடத்திலே உன்னை நீ இழந்து விடுவாய். இழந்த அடுத்த நிமிஷம் இறைவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஒன்று எடை பார்க்க வேண்டிய பொருள், மற்றொன்று எடை கல். எடை கல்லுக்கு எடை பார்க்கக்கூடிய பொருள் நிகரானால் அந்த நிகரான பொருளை உடனே எடுத்து வெளியே அனுப்பிவிடுகிறார்கள். அதுபோன்றே நீ உன்னை உனக்கு தெரியாமல் குருவனிடத்திலே இழக்கிறாய். எடை கல்லாக இருப்பவன் அடிமுட்டாளான குரு. எடை பொருளாக வருவன் ஷேடன். நிகரானது. நிகரானவுடன் அந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய கண்ணன் அதை எடுத்துக் கொள்கிறான். எடுத்துக்கொள்ளும் முன் நீயே அவனிடம் உன் உடலை தந்து விடுகிறான். இங்கே ஆண் பெண் பேதமே கிடையாது. இந்த சந்நியாசம் என்று ஒன்று வந்துவிட்டால் ஆனந்தத்தின் திறவுகோல் மாயை என்ற பூட்டை உடைத்துக் கொண்டு நீயாக முன்னேறுகிறாய். நீயாக முன்னேறக்கூடிய நிலைதான் இது. இது பல வருடங்களுக்கு ஒரு முறைதான். மனம் இதுபோல் தந்தையிடம் ஏங்குவது போல் மனம் சரணாகதித்துவத்துக்குள் போகும். இது போன்ற சந்நியாசத்தை சாதாரணமாக கற்றுக்கொள்ளலாம். இந்த முறையில்தான் ஒரே நாளில் ஒரு க்ஷண நேரத்தில் அருணகிரிநாதரும் பட்டினத்தாரும் அடைந்தனர். தன்னை இழந்தவள்தான் மகாலட்சுமி. தன் உருமாறி ஆண்டாள் என்ற பெயர் கொண்டு வந்து பரவிஷ்ணுக்குள் நுழைகிறாள். உன் உடலை நீ அவனிடம் கொடுத்துவிட உன் உடல் மேல் உனக்கு கவனிப்பு வராது. அது வரையில் மாயை தழுவிய அனைத்து விஷயங்களும் மனம் ஈடுபடும். ஆயிரம் ஆயிரம் கீதைகளை உரையுடன் படித்தாலும், ஆயிரம் ஆயிரம் கேள்வி பதில் வந்து ஞானத்திலே கரை தள்ளினாலும், ஆயிரம் ஆயிரம் முறை அமர்ந்து குருவின்
விஷால தத்துவத்தை கேட்டாலும் மனம் மாயைக்குள் புகுந்து பொறாமை கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை நடத்த விடாமல் செய்து மனம் மகிழ்ந்து நிற்பாய். மேலும் பிறப்புகள் வளர்கிறது என்பது இதற்கு பொருள். காரணம், உன்னை நீ இழக்க தயாராக இல்லை. இறைவனின் தொண்டனாவாயா? வில்வமும் துளசியும் அதை அதுவாக இழந்து போகிறது. அதற்குள்ளே அன்னை மகாலட்சுமி இருக்கிறாள். அது என்ன செய்கிறது? உன்னால் உன்னை இறைவனிடத்திலே உடலோடு ஒப்படைக்க முடியாத ஒரு விஷயத்தை அந்த துளசியும் வில்வமும் செய்கிறது. இதை இனி ஏன் செய்வதில்லை? மாயையில் சுமை தெரிவதில்லை. ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டால் இவனே அனைத்தும் சுமந்து கொண்டு திரிவது போல் நினைத்துக் கொள்வான், அங்கலாய்த்துக் கொள்வான். என்னால் ஏதும் முடியாது. ஏன் முடியாது? திங்குகிறாய், தூங்குகிறாய், அனைத்து வேலைகளும் செய்கிறாய். ஏதாவது ஒன்று குறையானதா? எந்த குறையும் இல்லை. ஆன்மீகத்திற்கு வந்தவுடனே அலுத்துக் கொள்வாய். இவனாலே உலகம் சுழற்றுவது போல் நினைத்துக் கொள்வான். அது தானாக சுழல்கிறது. 1000 கோடியில் இவன் ஒருவன். இவனா உலகத்தை சுழற்றுவான்? சுழற்றுவதாக இருந்தால் இவ்வளவு சோம்பல் தனமும் தியாகமற்ற நிலையும் இவனுக்கு வருமா? வராது. இதைதான் கோபியர்கள் செய்தார். கண்ணனிடத்திலே தன்னை இழந்தார். எத்தனை காலம் உன் இதயத்துக்குள் அமர்ந்து நீ என்னிடம் உன்னை ஒப்படைத்து விடு என்று சொல்கிறான். அழுக்கு உடம்போ, அழுக்கில்லாத உடம்போ, மலம் தள்ளும் உடம்போ, இரத்தத்தை வெளியே அனுப்பும் உடலோ, அதை புழுத்த உடலோ, அதை இறைவன் கேட்கிறான். நீதான் கொடுப்பதில்லை. அதற்காக உன்னை காலம் வந்து சுமந்து கொண்டு போகிறான். நீ உன் உடலை இறைவனுக்கு தத்தம் கொடுத்துப்பார். என்ன வருகிறது? சந்நியாசம் வருகிறது. என்ன அடைகிறாய்? அனைத்தையும் உதறிவிட்டு இறைவன் என்ற ஒன்றை மட்டும் சைதன்யத்தின் மையத்தை அடைகிறாய். இதுதான் சந்நியாசம். அந்த பரவிஷ்ணுவின் நிலையில் என்ன போதிக்கப்படுகிறது? சந்நியாசத்தை போதிக்கப்படுகிறது. இந்த கந்த சஷ்டி ஒன்று வரும், படிப்பான். இடை காக்க, நடை காக்க, பிட்டம் காக்க, ஆண்குறி காக்க, பெண்குறி காக்க என்பது என்ன பொருள்? எழுதியவன் ஆராய்ச்சி செய்துதான் எழுதியிருக்கிறான். இவன் மேல்வாரியாக பார்த்து யமபயம் நீங்கும், பில்லி சூன்யம் நீங்கும் என்பான். அல்ல, இதை வாசிப்பவன் என்றில்லாமலும் அல்லது அடுத்த ஒரு பிறவிலும் தன்னை தான் இழப்பதற்கு தயாராக இருக்கிறான். யாரிடத்திலே தன்னை இழக்கிறான்? இறைவனிடத்திலே இழக்கிறான். இந்த இழப்பு என்கிறக்கூடிய தன்மை ஒருவனுக்கு ஏகாந்தத்தில் ஒரு தனிமையில் கூட வரும். சிலருக்கு இது ஏகாந்தம் அல்லாமல் அனைவரும் கூடியிருக்கிற போது அனைவருக்கும் ஒரே நிலையில் மனம் ஏகாந்தமாகும். அனைவருக்கும் மனம் ஒரே நிலையில் ஏகாந்தமாகும். நீ அப்பொழுது குருவை தந்தைக்கு மேல் ஏற்றுக்கொள்கிறாய். ஆணோ பெண்ணோ உன்னை நீ அங்கு இழக்கிறாய். எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த குரு!
இது போன்ற ஒரு பூ மலர்வதற்கு கோடிக்கணக்கான வருடமாகும். கொத்து கொத்தாக இது போன்ற ஒரு பூ மலர்வதற்கு பல கோடி வருடம் ஆக வேண்டும். இதற்கு பெயர் சத்சங்கம் என்று வைத்திருப்பான். சத்சங்கத்திலே உனக்கே தெரியாமல் நீ உன்னை இழந்து விடுவாய். இழந்த பின் நீ அந்த துளசி புஷ்பமாக அவதரிக்கிறாய். உனக்குள் மாயை அருந்த பரவிஷ்ணுவின் தத்துவம் இருக்கிறது. அந்த குழந்தைகளை வருடி கொடுக்கும் குருவின் தன்மை தாயின் நிலைக்கு மாற்றப்படுகிறது. அதற்காக தான் காட்டு வழியே போன மாமனிதன் தன் கால்களால் சப்பாத்தி முள்ளை நசுக்கி பார்த்தான். அவன் உடலிலே பரவிஷ்ணுவின் தத்துவம் இருந்தது. அந்த சப்பாத்தி முள் கிருஷ்ணா என்று சொன்னது. அதற்கு அந்த குரு நினைத்தானாம், ஐயகோ இந்த சப்பாத்தியை மெரித்து விட்டோமே. அது திரும்ப கேட்டதாம், மகாபிரபு உனது இடது காலால் என்னை வருடிவிடு. கிருஷ்ணா 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 என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. அந்த குரு இப்பொழுது தாயின் நிலையா இல்லையா? இது போன்ற ஒரு சீடன் கிடைப்பானோ? எது போன்ற ஒரு சீடன்? சப்பாத்தி முள் போன்ற ஒரு சீடன். அதற்காக தான் இயேசுநாதர் தரையிலே இதுபோல முள் நிறைந்த கிரீடத்தை வைத்தனரோ? அந்த கிரீடத்தை அவன் ஏற்றுக்கொண்டானோ இல்லையோ? நீ அந்த நிலைக்கு தள்ளப்பட்டால் என்னவாகிறாய்? தாய் உள்ளம் வந்து கசிந்து உன் உயிரை தியாகம் செய்கிறாய். ஆனால் உயிர் போகாது, உடலை மட்டும்தான் நீ தாரை வார்த்து கொடுக்கிறாய். நீ ஏன் படுத்துக் கொண்டிருக்கிறாய்? புலியை உதைத்தான். நீ வர வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும், நீ என்னை தொட்ட பின் உன் காலால் புலியான நான் கிருஷ்ணா என்று சொல்ல வேண்டும் என்றான். புலி கூட ஐந்தாவது அறிவு. ஒரு மகானை தந்தையாக ஏற்றுக்கொள்கிறது. அந்த புலியானது அந்த உடலை அவரிடத்திலே ஒப்படைக்கிறது. ஆனால் அதற்கு சந்நியாசம் வந்தது தெரியவில்லை. பேசும் வல்லமை பெறுகிறது. என்ன வினோதமான தத்துவம் இது! ஏன் ஆறாவது அறிவு படைத்த மனிதன் இதை அடைய முடியாதா? இவன்தான் ஆன்மீகத்தை